வணக்கம். யாவர்க்கும் உரைப்போம் பகுதியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முருகப்பெருமானின் ஸ்தலத்தின் பேர் என்னன்னா, திருவேரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமி மலையில் இருக்க முருகப்பெருமானின் ஸ்தல புராணத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஸ்தலத்தில் முருகனுக்கு விபூதி அபிஷேகம் செய்யும்போது ஞானியாக நமக்கு காட்சி தருகிறார். சந்தன அபிஷேகம் செய்யும்போது பாலசுப்பிரமணியராக கம்பீரமாக காட்சி தர்றார். கருவறையில் இருக்க இந்த முருகன் நின்றிருக்கும் பீடம் சிவலிங்கம் ஆவுடையார் மேலே நின்றுருக்கார். அந்த ஆவுடையார் மேலே முருகன் நின்றுருக்கிறது பானலிங்கமாக நமக்கு காட்சி தருகிறார். இதுலேருந்து நமக்கு என்ன அறிவுறுத்துகிறார் கடவுள்னா, சிவனும் முருகனும் ஒன்றே என்பது போல் நமக்கு இந்த காட்சி அறிவுறுத்துகிறது. மூலவருக்கு எதிரில் எப்போவுமே மயில் தானே இருக்கும். முருகர் இருந்தால் அவருக்கு நேரில் மயில் தான் இருக்கணும். ஆனால் இங்கே யானை வாகனம் இருக்கிறதாம். ஏன் யானை வாகனம் இருக்குது தெரியுமா? முருகப்பெருமானுக்கு இந்திரன் தனது ஐராவதம் யானையை காணிக்கையாக கொடுத்துருக்கார். அதனால தான் இந்த கோவிலில் முருகனுக்கு எதிரில் யானை வாகனம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க மூலவர் கையில் தண்டாயுதம் ஏந்தி இன்னொரு கையை தன் தொடையின் மீது வைத்தபடியாக யோக நிலையிலுள்ள குருவாக காட்சி அளிக்கிறார் கந்தர். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்ற 3 சக்திகளும் ஒருங்கே அமையப்பெற்ற வஜ்ரவேலுடன் காணப்படுகிறார் இந்த முருகப்பெருமான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் படிகள் இருக்குது. அது என்ன படிகள் அப்படின்னு நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இப்போது சபரிமலைக்கு போனோன்னா நீங்கள் 18 படிகள் ஏறி போகணும். அதே மாதிரி சுவாமி மலைக்கு நீங்கள் இறைவனை காண செல்லும்போது 60 படிகள் இருக்கிறதா. இந்த 60 படிகளும் எதை இந்த 60 படிகளும் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. 60 தமிழ் வருடங்களின் தேவதைகளும் சுவாமியை பிரார்த்தனை செஞ்சு இங்கேயே படிகளாக மாறிவிட்டனர் அப்படின்றது கோவில் புராணம் சொல்லும் ஐதீகம். அதனால தான் தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு இந்த படிக்கட்டுகளுக்கு எல்லாத்துக்குமே வஸ்திரம் சாத்தி பூஜை நடைபெறும். இந்த பூஜைக்கு பேர் திருப்படி பூஜை. இந்த பூஜை இந்த தலத்தில் மிகவும் விசேஷமான பூஜை. நீங்கள் சுவாமிமலை கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த படிக்கட்டில் ஒவ்வொரு படிக்கட்லேயும் நம்மளோட தமிழ் வருஷத்தை பெயர்களை அழகாக எழுதியிருப்பாங்க. நீங்கள் அதை கண்ணார பார்க்கலாம். அடுத்து இப்போது இந்த சுவாமி மலைக்கான ஸ்தல புராணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். படைப்பு தொழிலில் ஆணவம் கொண்ட பிரம்மன் கைலாயத்திற்கு வருகிறார். அப்போ முருகனும் அங்கே இருக்கார். முருகனை அலட்சியம் பண்ணிட்டு கண்டுக்காமல் போயிடுறார் பிரம்மா. உடனே முருகர் நினைக்கிறார், ஆஹா இவருக்கு பாடம் கற்பிக்கணும், நம்மளை சின்ன பையன் ஒதுக்கிட்டு போயிட்டாரு. கைலாயத்தில் இருக்க பிரம்மதேவரை பார்த்து முருகன் ஒரு கேள்வி கேட்குறார். பிரம்மதேவரே, படைக்கும் தொழில் செய்யும் உங்களுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா? சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் பிரம்மரால் எந்த பதிலும் சொல்ல முடியல. ஏன்னா அவருக்கு விடை தெரியாது. திருன்னு முழிக்கிறாரு, தலையை குனிஞ்சுக்கிறாரு. உடனே முருகர் ஓடி போய், குட்டி பையன் தானே, எகிரி அவர் தலையில் ஒரு குட்டு வைக்கிறார். குட்டு வச்சுட்டு, இவரை சிறையில் அடையுங்க. படைக்கும் தொழில் செய்கிற இவருக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் கூட தெரியல. இவர் படைக்கும் தொழிலுக்கே அருகதை இல்லை, கொண்டு போய் இவரை சிறையில் அடைங்கன்னு சொல்லிட்டு படைக்கும் தொழிலை கந்தனே பார்க்குறாரு. விஷயெல்லாம் கேள்விப்பட்டு பெருமாள் அங்கே வரார் கைலாயத்துக்கு. சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு, ஈசா இது என்ன, கந்தன் இப்படி பண்ணிட்டாரே, பிரம்மதேவர் சிறையில் இருக்கிறது தப்பு இல்லையா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு அகந்தையில், அவரை மன்னிச்சு விடக்கூடாதா அப்படின்னு சொல்லி முருகன்கிட்ட சிபாரிசு பண்ண சொல்லி கேட்குறார் பெருமாள். பெருமாள் சொன்னதுக்காகவே சிவபெருமான் கந்தன் கிட்ட போய், கந்தா நீ பண்ணுறது தப்புப்பா, அவருக்கு பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியல தான், இருந்தாலும் அவரோட பதவிக்கும் வயசுக்கும் மரியாதை கொடுக்கணும், அவரை விடுதலை செய்ப்பா அப்படின்னு சொல்கிறார். உடனே சுப்பிரமணியர் என்ன செய்கிறார், தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற பழமொழிக்கு எடுத்துக்காட்டாக விளங்குறார். உடனே அப்பா சொன்னதுமே போய் பிரம்மதேவரை விடுதலை செஞ்சுட்டு, நான் ஏதோ செஞ்சிட்டேன், பதில் உங்களுக்கு தெரியலன்னதும் விளையாட்டாக பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பும் கேட்குறாரு. பிரம்மதேவரும் தன் தவறை ஒப்புக்கொண்டு இனிமேல் நான் அகந்தையோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இப்போது இவங்க எல்லாம் போயாச்சு. முருகரும் சிவபெருமான் மட்டும்தான் இருக்காங்க. சிவபெருமான் தன் மகனை கூப்பிட்றாரு. கந்தா இங்கே வாப்பா, அவரை கேட்ட என் பிரணவத்தின் பொருள் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறார் தன் மகன்கிட்ட. பிரம்மதேவருக்கு தெரியாத பிரணவத்தின் பொருளை எனக்கும் சொல்லுன்னு சிவபெருமான் தான் பையன்கிட்ட கேட்டதால் ஈசனுக்கு எதுவும் தெரியலன்னு நீங்கள் தப்பான அர்த்தம் கொள்ளக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டிலலாம் கூட
அம்மா அப்பாவுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா கூட தன் குழந்தைகள் வாயிலாக அதை தெரிஞ்சிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பேரானந்தம். அதே போல தான் இங்கே சிவபெருமானும் தன் மகனிடம் கேட்கிறார். முருகனும் அப்பா கிட்ட சொல்கிறார், அப்பா இதை ரகசியமாக தான் சொல்லணும், அதனால் கிட்ட வாங்கன்னு சொல்லி பிரணவத்தின் பொருளை உபதேசிக்கும் முருகன் குருவாகவும் கேட்கும் ஈசன் சிஷ்யனாகவும் அமர்ந்து பிரணவத்தின் பொருளை கேட்டறிந்த இடம் நடந்த நிகழ்ச்சி நடந்தது தான் இந்த சுவாமிமலை திருத்தலத்தின் வரலாறு. இந்த சுவாமிமலையில் இருக்க முருகன் சுவாமிநாதன், தகப்பன் சுவாமி, ஞானஸ்கந்தன், பரமகுரு என்ற பல பெயர்களால் போற்றப்படுகிறார். இதுதான் சுவாமிமலை கோவிலின் அற்புத வரலாறு. ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.